இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கூடை எப்படி பின்னுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டல் வந்து பேஸாக எடுத்துக்கிறேன். அப்புறம் இது வரைக்கும் பின்ன கூடையில இருந்து மிச்சமான ஒயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து இந்த கூடை பின்னிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதனால தான் மல்டிபிள் கலர்ஸ் வருது உங்களுக்கு. இதுக்கு ஓவராலாக மெஷர்மெண்ட் சொல்கிறேன். அப்புறம் இந்த கூடையை எப்படி போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த கூடை பார்த்தீங்கன்னா நார்மலாக 2 ரோல் வச்சு பண்ணுவோம் நம்ம. இது வந்து சிவன்கண் கூட உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லஞ்ச் பேக்குக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் என்னென்ன எடுக்கிறோம்னா உங்களுக்கு வந்து சாண்டல் ஒரு கட்டு எடுத்துக்கிறீங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிச்சம் இருக்க ஒயர்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து வெறும் கலர் ஒயர்ஸ்னு போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கூட பண்ணியிருக்கீங்களோ அதில் மிச்சம் இருக்க ஒயர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க நீங்கள். இப்போ உங்களுக்கு வந்து கூடையோட டிசைன் காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி உங்களுக்கு நீளம் அகலம் உங்களுக்கு வந்து உயரம் வருது. நீளத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 24 ஒயர் வைக்க போகிறோம் நம்ம. அகலத்தில் பார்த்தீங்கன்னா 11 ஒயர் வைக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 ஒயர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ எப்படி இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 24 ஒயர் வைக்கிறோம்ல, ஃபர்ஸ்ட் அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா 6 அடி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு ஒயரும் 6 அடியில் எடுக்கணும் இந்த 24 ஒயர். அதுக்கப்புறம் சைடில் வந்து நீங்கள் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பண்ணுவீங்க. அதே மாதிரி மேலே கூடையோட உயரம் வர உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு தான் நீங்கள் பின்னிட்டு வருவீங்க. ஸோ இப்போது இதில் மெஷர்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 24 ஒயர் மொத்தமாக நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஒவ்வொன்றும் 6 அடி கட் பண்ணணும். இந்த 24 ஒயரில் 2 இதாக எடுத்துக்கிறீங்க. 12 12ன்னு ஒரு 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டல் ஒயர் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ 12 ஒயர் சாண்டலில் 6 அடியில் நீங்கள் கட் பண்ணும். மீதி இருக்க 12 ஒயர் எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 ஒயர் ஒரு கலரில். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து 6 கலர் நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 ஒயர் ஒவ்வொரு கலர்லேருந்து நீங்கள் எடுப்பீங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அகலம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சாண்டலும் கலரும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி உயரமும் உங்களுக்கு சாண்டலும் உங்களோட கலர் ஒயர்ஸும் மிக்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து இனிஷியலாக 24 ஒயர் 6 அடியில் ஒவ்வொன்றும் எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 12 ஒயர் வந்து சாண்டல் எடுத்துக்கணும். 12 ஒயர் வந்து கலர் ஒயர்ஸ் எடுத்துக்கணும். நீங்கள் மிச்சமான ஒயர்ஸ் எடுத்துக்கணும். அந்த கலர் ஒயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ஒயரும் ஒரு கலரில் நீங்கள் எடுக்கணும். ஸோ ஒரு கலர்லேருந்து 2 ஒயர் நீங்கள் எடுக்கணும். இதுக்கு ஹேண்டில்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடி போடுறோம். ஒயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் யூஸ் பண்ணி போடுறோம் நம்ம. நான் வந்து இதில் சாண்டில் தான் உங்களுக்கு பேசுங்கனால சாண்டில் மட்டுமே உங்களுக்கு வந்து வச்சு 2 ஒயருமே சாண்டில் எடுத்து நான் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5.25 அடி நீங்கள் போடணும். 5.25 அடி எடுத்து போடணும். உங்களுக்கு உள் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ஒயர் நம்ம வைக்கிறோம் மொத்தமாக. ஸோ இதுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வந்து ஹைட்டு லென்த்து உங்களுக்கு. ஸோ லென்த்துனா இந்த இது சொல்கிறேன் நான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24 ஒயர் மொத்தமாக இருக்குது. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். 2 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சாண்டில் வைக்கிறீங்கன்னா அடுத்த 2 வந்து கலர் ஒயர் வைக்கணும். சாண்டில்னா அடுத்தது கலர். இந்த மாதிரியே நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அகலத்தில் பார்த்தீங்கன்னா வித்தில் உங்களுக்கு வந்து 11 நாட்ஸ் வருதுங்கிறோம் இங்கே. ஸோ இதை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 2 3 2 2. ஸோ 2 2 3 2 2. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 5 7
9 11 உங்களுக்கு நாட்ஸ் வரும். ஸோ இங்கே சென்டரில் இருக்கிற 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டில் வைப்பீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கிற 2 நீங்கள் கலரில் வைப்பீங்க. அதுக்கப்புறம் இருக்கிற 2 நீங்கள் சாண்டில் வைப்பீங்க. இந்த மாதிரி தான் போடணும் நம்ம. ஸோ இதை நான் எப்படி நான் வந்து என்னோட கூடையில் போட்டிருக்கேங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லென்த்தில் உங்களுக்கு வந்து 24 நாட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 சாண்டில் வச்சுருக்கேன். அடுத்த 2 உங்களுக்கு ஒரு கலர் வச்சுருக்கேன், டார்க் பிங்க் இங்கே எடுத்திருக்கேன். அடுத்த 2 சாண்டில், அப்புறம் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன், அப்புறம் சாண்டில். ஸோ ஒவ்வொரு கலருக்கும் நடுவில் நீங்கள் சாண்டில் போடணும். இதில் வந்து எல்லாமே 2 தான் நீங்கள் வச்சுட்டு வருவீங்க. ஸோ 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24. ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 கலர் எடுத்திருக்கேன் நான் இங்கே. அதுவே பார்த்தீங்கன்னா அகலத்தில் 11 லைன் போட்டிருக்கோம். சென்டர் 3 வந்து உங்களுக்கு வந்து சாண்டலில் போட்டிருக்கோம் நம்ம. அடுத்த 2ம் உங்களுக்கு வந்து கலரில் போடணும். ஸோ 2 ஒயர் வேறு வேறு கலரில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதுக்கடுத்த 2ம் உங்களுக்கு வந்து சாண்டலில் போடணும். ஸோ இதுவும் உங்களுக்கு 2 ஒயர் வைக்கிறோம் நம்ம. ஸோ மொத்தமாக 11 ஒயர்ஸ் வருது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உயரம் வர வர உங்களுக்கு வந்து கலர் மாற்றிட்டே வரணும். ஸோ ஒரு கலர் வைக்கிறீங்கன்னா அடுத்தது சாண்டல், ஒரு கலர் வைக்கிறீங்கன்னா அடுத்தது சாண்டல், கலர் அடுத்தது சாண்டல். இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கூடைக்கு ஃபர்ஸ்ட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சாண்டலில் முடியும். ஸோ மேலே முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லைன் போட்டிருப்பீங்க. ஸோ 1 2 அப்புறம் 3 உள்ள ஒரு லைன் உங்களுக்கு மடிச்சு விட்டுருவீங்க. ஸோ சாண்டில் வந்து நம்மகிட்ட எக்ஸஸாகவே இருக்கும். ஒரு கட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ அதனால சாண்டில் தான் நான் கடைசியில் வராப்பில் போடுறேன். அதனால ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கலரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். ஸோ 2 லைனுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கலர் மாற்றிட்டே போகணும் உங்களுக்கு. ஸோ நடுவில் வந்து சாண்டில், கலர்ஸ்க்கு நடுவில் செப்பரேட்டர் மாதிரி உங்களுக்கு வந்து பிரிக்கிறது மாதிரி உங்களுக்கு வந்து சாண்டில் போட்டே வரணும். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சிவன் கண் நாட் போட்டிருக்கேன் நான். அதனால தான் இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸாக உங்களுக்கு கிடைக்கிறது வந்து அந்த சிவன் கண் நாட் போடுறதுனால தான் கிடைக்கிது. அப்புறம் கைப்படி இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். ஹைட்டில் வந்து 2 நம்ம பிரிச்சுட்டே போகணும். கடைசியில் மட்டும் உங்களுக்கு 3 வரும் இங்கே மட்டும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.